வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். வாத்தியாரு பசங்க கிட்ட என்ன சொன்னார்ன்னா, நாளைக்கு முக்கியமான பாடம் எடுக்க போறேன். யாரும் லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாருங்களாம். மறுநாள் எல்லா பசங்களும் வந்தாங்களாம். ஆனா ஒரு பையன் மட்டும் வரலையாம். அவன் பேரு மாதவனாம். வாத்தியாருக்கு ரொம்ப கோவமாம். நம்ம தான் வர சொன்னோமே, இந்த மாதவன் ஏன் வரவே இல்ல? அவன் நாளைக்கு வரட்டும். அவன கண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம். மறுநாள் ஆச்சாம், மாதவன் வந்தானாம். இந்த மாதவனுடைய குணம் எப்படின்னா, எப்ப பார்த்தாலும் தலை வலிக்குது, கால் வலிக்குது, கண்ணு வலிக்குது, மூக்கு வலிக்குது, காது வலிக்குது எல்லாத்தையும் சொல்லி லீவ் போடுவானாம். மறுநாள் மாதவன் வசமா வாத்தியார் கிட்ட மாட்டிக்கிட்டானாம். மாதவனுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையானது. அத தெரிஞ்சுக்கிட்ட வாத்தியாரு அவன்கிட்ட ரொம்ப கண்டிப்ப காட்டாம, "ஏன்டா, எதுக்குடா நேத்து வரல? நான் வர சொன்னேன் இல்லையான்னு?" கேட்டாருங்களாம். அதுக்கு மாதவன் சொன்னானா, "ஐயா, எனக்கு வயிறு ரொம்ப வலிச்சுது. அதனால தான் நான் வரல. தாள முடியாத வலி" அப்படின்னு சொன்னானாம். அதுக்கு வாத்தியார் சொன்னாராம், "மாதவா, உன் வயித்துல எதுவுமே இருந்திருக்காது. காலியா இருந்திருக்கும் வயிறு. அதனால தான் உனக்கு வயிறு வலிச்சிருக்கு" அப்படின்னு சொன்னாருங்களாம். இத கேட்ட இந்த குறும்புக்கார பையன் வாத்தியார திரும்ப கேட்டானா, "வாத்தியாரே, எனக்கு ஒரு சந்தேகம்." "என்னடா சந்தேகம்?" "வாத்தியாரே, நேத்து தான் நான் வரல. முந்தா நேத்து நான் வகுப்பறையில இருந்தப்போ உங்களுக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னீங்களே, அப்போ உங்க தலையில" அப்படின்னு சொல்லி நிறுத்துனானாம். இந்த குட்டி சிரிப்பு கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி சிரிப்பு கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.